ஹாய், இன்றைக்கி நம்ம நியூ விளாக் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ பாப்பாவோட பர்த்டே 4th பர்த்டே பொம்மைக்குட்டியோடது. ஸோ சூப்பராக வந்து வீட்டிலேருந்தே வெளியூர்லேருந்து ரெடி பண்ணி கொண்டு போயிட்டேன். ப்ரௌனி ஸ்லாப் மாதிரி எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா கேக் இப்படி க்ரீம் கேக் கொண்டு போனால் கண்டிப்பாக ஷோராக மெல்ட் ஆயிரும். 1.5 hours ஆகும் நம்ம வெளியூர்லேருந்து அங்கே ஈரோடு ரீச் ஆகிறதுக்கு. ஸோ ஸ்லாப் மாதிரி கொண்டு போயிட்டால் ஈஸியாக இருக்கும்ன்றக்காண்டி ப்ரௌனி ஸ்லாப் தான் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் கட் பண்ணிவிட்டு சித்தப்பா வீட்டிலேருந்து எல்லாமே ஃபேமிலியோட வந்து ஜாயின் பண்ணி கட் பண்ணிட்டோம். எல்லாம் ஃபங்க்ஷன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் இருந்தாங்க. ஸோ இருக்கிறவங்க வச்சு கேக் கட் பண்ணியாச்சு. நானும் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக ஷாப்பிங் வந்துட்டோம். பேக்கிங் ஐட்டம்லாம் வாங்க வேண்டியது இருந்ததா. ஸோ ஓகே வந்து கிளம்பியாச்சு. நானும் வருஷம் வந்து சேர்ந்தோம்னே எப்படின்னா நாங்களே வந்து கலாய்ச்சிக்குவோம். மற்றவங்க யாரும் நம்மளை கலாய்க்கூடாத வருஷம் நம்மளே நம்ம கலாய்ச்சிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் சாலியாக ஃபன் பண்ணிவிட்டு சிஸ்டர் ஷாப்பிங் வந்து குட்டியாக ஒரு 1/2 hour முடித்தோம். ஸோ லன்ச் டைம் வந்தது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா லஞ்செலாம் முடிச்சுட்டு சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வீட்டில் இருந்தாங்க. அந்த வருஷம் கொண்டு வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குட்டியாக ஒரு ஷாப்பிங் போனோம் ட்ரெஸ் கடைக்கு. அங்கே போயிட்டு ரிட்டன் வந்து நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். ஸோ ஹாப்பியாக இருந்தது ஒன் டே வந்து ஸ்பெண்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது.